மாவட்ட நீதிமன்ற உத்தரவின்படி இதை மூடி போட்டு கொண்டு வரணும். ஆக குறைஞ்சது அதையாவது நீங்க செய்திருக்கிறீங்களா? ஆக குறைஞ்சு அதையாவது செய்து இந்த பாருங்க உங்களோட கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. இந்த டிராக்டர் கிளறி பாருங்க, தனியா குப்பை உக்குற குப்பை மட்டும் இருக்கணும் பாருங்க. ඔබේ ප්‍රඥාව අවදි කරන්න අම්රිතා ஒரு சபையில ஒரு மாநகர சபையில பொறுப்பா இருக்கிற ஒரு ஆள் வேலை பிய்யுது வேலை இய்யுதுன்னு சொல்லலாமா? ஒரு நிமிஷம் கொடுங்க. இவையில் வர முதல் தான் இனி இவையில சபை கூடித்தானே எங்களுக்கு அந்த தீர்மானத்தை எடுத்து நிறுத்த வேண்டி தருவோம். சபை தொடங்கினது எங்களுக்கு தெரிஞ்சது இப்போ ஒரு போன வெள்ளிக்கு முதல் வெள்ளி போன வெள்ளிக்கு முதல் வெள்ளி எரிஞ்சு நாங்க வந்து பார்த்துட்டு போனாங்க. திருப்பி நேற்று எரியுதுண்டா என்ன நடக்குதுன்னு குப்பை வந்து கூட வந்தா கொளுத்துறது பிறகு நூக்குறது பிறகு கொளுத்துறது. இது படம் காட்டுற வேலை தான். நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன். இந்த ஊர்ல இருக்கிற மனுஷன் இந்த எல்லையில சனத்தின் வாழ்க்கையை வந்து பாருங்க. அவ்வளவு சொப்பம் போது வேலையில் நடக்குது. அங்க இருக்கிற கழிவுகளை ஓடுது இங்க கொட்டி போட்டு சனத்தின சாப்பிட ஒரு வேலை கூட வாங்கலாட்டி சனத்தின குப்பை பிரச்சனை எப்படியா அதிக போறீங்க? ஒரு வேலை கூட உங்களால பார்த்து வாங்கலாம்னு சொல்லல. வாங்கலாம், நீங்க நிச்சயமா உடனே வாங்க. உடனே இல்ல, இது வேலை அல்ல. கோட்சோர் வந்த விட கோட்சோர் வந்த விட இவ்வளவு காலம் வேலையில கோட்சோர் வேண்டல வேலை வேண்டின வேலை பண்ணதா போயிடுது. சபை வரணும்னு பார்த்து சபை வரணும் கரெக்டா இல்ல கரெக்டா இல்ல. சட்டப்படி செய்யணும்டா. தீர்ப்பு வந்ததுல இருந்து விலையை வாங்கி போட்டுக்கலாம் தானே. அந்த விலையை தொடர்ந்து ஒரு காலி பவுசர் கொட்ட வேண்டாம்னு சொல்லி போட்டு காலி பவுசர் வந்து நாங்கள் நிக்க போலீஸ் நிக்க திரும்பி ஓடுறோம். கேளுங்க இவ்வளவு பேர் நின்றவங்க காலி பவுசர். அது அப்படியே மழை தண்ணியால் ஒழுகி சனத்தின வீட்டுக்கு வருது. அப்ப இது என்ன மனிதாபிமான பிரச்சனை? இதை நிப்பாட்டே இல்லாத காசை வாங்கி போட்டு இங்க கட்டி போட்டு இங்க கோட்டேன்னு சொல்றீங்க. இங்க மட்டும் எங்கட சபை இல்லாத இடத்துல இந்த காணி இருக்கிறபடியா எங்களுக்கு சதி நடவடிக்கையா அடுத்த வாக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்க சபை இல்ல கோப்பாய்க்கு நல்லொழுக்கம் தான் இருக்கு. அண்ணா வணக்கம், நான் கல்லுண்டாய் குடியிருப்பு தலைவர். இங்க வந்து கல்லுண்டாயில குப்பையில கொண்டு அண்ணா இப்போ இத்தனை வருஷமா கொட்டி கொண்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு பிரதேசவை நாங்கள் குடியிருப்பு தந்தா பிறகு பிரதேசவையால் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு பிரதேசவை ஒரு குப்பை இதாக கொண்டு வந்து போட்டு அதில் சுத்திகரிக்கிற மீள் சுழற்சின்னு சொல்லி அதில் குப்பையில் போட்டு ஆஸ்பத்திரி கழிவுகள்லேருந்து சகலத்தையும் போடுறாங்க. சும்மா சொல்கிற மீள் சுழற்சின்னா அங்கே மீள் சுழற்சியே நடந்தது கிடையாது. அதை விட போன முறை ஒருங்கிணைப்பு குழுவில் கதைச்சினாங்க. இந்த டிராக்டர்கள் மூடாமல் கொண்டு போயினோம். ஆக்களுக்கு பறக்குதுண்டு விஷயங்களே நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு எடுத்து சொல்லிக்க அவர் உடனடியாக ஆர்டர் போட்டவர் போலீஸுக்கு உடனே மூடி கொண்டு போகாதெல்லாம் கைது பண்ண சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அது நடக்கல. ஆனால் இவங்க கொளுத்துறாங்க. கொளுத்தே கண்ணா என்னது சுவாசம் காற்று வளத்துக்கு எங்களுக்கு தான் சுவாசத்துக்கு வருது. அதால் எங்களால் சுவாசிக்கலாம் கிடக்கு. அதால் வீடியோ எடுத்து நான் தான் நேற்று போட்டிருந்தேன். நான் அவைகளுக்கு ஒன்றுமே செய்யலாம் கிடக்கு. ஆஸ்பத்திரி கழிவு இவங்க சொல்கிற மாதிரிக்கு குப்பைகளோ சோப்பின் பேக்களோ இல்லை. ஆஸ்பத்திரியின் வார கழிவுகள் ஊசியல் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. நான் படம் எடுத்து வச்சுக்கிறேன்னு இதில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த படங்களை போடுவீங்கன்னு தானே பாருங்க. முழுக்க முழுக்க ஆஸ்பத்திரி கழிவுகள், மாட்டு தோலுகள், மாட்டெலும்புகள், டொய்லெட் கழிவுகள் எல்லாவற்றையும் இதுக்கு கொண்டு வந்து போடுறதால மக்கள் வாழையெல்லாம் கிடக்குது. இதுக்கு குடியிருப்பை நண்டு போட்டு இதையும் கொண்டு வந்து இதுக்க போட்டு மக்களுக்கு சித்தியான நோய் துன்பங்கள் சிரங்குகள். அங்கே எங்களோட ஊருக்கு ஒரு பிள்ளைக்கு அந்த இடத்துல இருக்கவன் நான் குழந்தை பிறந்த ஒரு 6 மாதத்துல நிசியால் எழுதி கொடுக்கப்பட்டது என்னென்னா இந்த ஊருக்கு இருக்கிலாது அவக்கு என்று சொல்லி அந்த காட்டில் எழுதி கொடுத்தது. நீங்கள் வேறு இடத்துக்கு அந்த பிள்ளையை கொண்டு போங்க. இங்கே இல்லையாண்டா உறுதி தர மாட்டேன் நிற்கிறாங்க. இங்கே அந்த பிரச்சனை சனங்கள் இங்கே இருக்குது. நாங்கள் ரோட்டை மறைக்கல ஆக்கள் பொது போக்குவரத்துக்கு பாதிப்பு இல்லை. அவன் குப்பை வந்து உள்ளே கொட்டையிலாக அதை இன்று நாங்கள் மாநகர சபையால் கொண்டு வரப்படும் கழிவுகளை பிளாஸ்டிக் கழிவு மற்றும் உக்கக்கூடிய கழிவுகளை நாங்கள் வாகனத்திலே அவர்களுடைய வாகனங்களை மலைமறைத்திருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் எமது பிரதேசத்திலே கொட்டப்படுகின்ற கழிவுகள் வந்து எந்த ஒரு பிரித்து அதனுடைய வகைப்படுத்தலின்றி ஏனோதான ஒன்று அப்படியே கொண்டு வந்து கொட்டுவதன் காரணமாக அதனை வகையீடு செய்வதற்கு மாற்று வழி இல்லாமல் ஒவ்வொரு கிழமையும் அதனை எரித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் மாற்று வழியாக நீங்கள் ஏதாவது பயன்படுத்துங்கள் என்று மாநகர சபை முதல்வரிடமும் எமது வலிதன் மேற்கு பிரதேச தவிசாளரிடம் கூறியிருந்தோம். ஆனால் அதற்கு எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாமல் அவர்கள் தாந்தோன்றித்தனமாக யாழ் மாநகர சபையில் வாழுகின்ற மக்கள் தான் மக்கள், மற்ற வலிதன் மேற்கிலே வாழுகின்ற மக்கள் பேய்கள் என்ற வகையிலே
இந்த குப்பைகளை கொட்டுவதும் அதனை எரிப்பதுமாக ஒவ்வொரு முறையும் அதனை செய்து வந்தார்கள். அதனை நாங்கள் சாத்வீக வழியிலே அவர்களுடன் நேரடியாக சென்று கூட கூறியிருந்தோம். அதற்கு எந்த ஒரு முனைப்பான முன்னெடுப்புகளையும் செய்யாத காரணத்தினால் நாங்கள் இன்று இந்த டிராக்டர்களை மறைத்திருக்கிறோம். இதிலே முக்கிய விடயமாக நேற்று 4 மணியளவில் இந்த தீ பற்றியது. அதன் தொடர்ச்சியாக நாங்கள் பல ஊடகங்களின் ஊடாக அறிந்து நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து பார்வையிட்டிருந்தோம். அதற்கு பிற்பாடாக யாழ் மாநகர சபை முதல்வர், துணை முதல்வர் மற்றும் நமது வலிதன் மேற்கு பிரதேச தவிசாளருடன் தொடர்பு கொண்டிருந்தோம். அவர்கள் இப்போது வரையும் இந்த இடத்துக்கு வருகை தந்து அது சம்பந்தமான கள விஜயத்தை மேற்கொண்டு பார்வையிடவில்லை. இதன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த டிராக்டர்களை மறைத்திருக்கிறோம். இதிலே உண்மையான விடயம் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. அதை வந்து சரியான வகையிலே நீங்கள் உட்கக்கூடிய கழிவுகளை மட்டும்தான் போட வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அதை மீறியும் வகை தொகையின்றி ஆஸ்பத்திரி கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் அனைத்து கழிவுகளையும் கொண்டு வந்து வகை தொகையின்றி கொட்டி இருக்கிறார்கள். அதுக்கு அதிகாரிகளும் துணை போகிறார்கள். எவ்வாறு சொன்னால் அவர்களால் கொடுக்கப்படுகிற அறிக்கைகள் வந்து இங்கே சரியான முறையிலே நாங்கள் செய்கின்றோம் என்ற அறிக்கைகளையும் கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு அதிகாரிகளும் துணை போகின்றார்கள். இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் தொடர்ந்து இந்த குப்பை போடுவதை நிறுத்துவதற்கு தான் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இந்த குப்பையால் எரியூட்டப்படுகின்ற புகை வந்து கட்டுடை, மானிப்பாய், சங்கானை போன்ற எல்லா பிரதேசங்களுக்கும் இந்த புகை சென்று மக்களுடைய ஒரு சுகாதாரத்தை பாதிக்கின்ற வகையிலே இடம்பெறுகிறது.